பிரியமானவர்களே, தேவ தயவு ஏன் நம்முடைய வாழ்வில் வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது 2 முக்கியமான காரியத்தை அதில் நாம் பார்க்க முடியும். ஒன்று, மனிதனுடைய கண்கள் தயவு கிடைக்க பண்ணுவதற்கும், 2வது நம்முடைய வாழ்விலும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வெறுமை மாறுவதற்கும் தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்வில் அவசியமாக இருக்கிறது. அதே போல யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலையும் அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க முடியும். வெறுமை என்று சொல்லும் பொழுது நினைத்தது, கேட்டது எதுவுமே நம்முடைய வாழ்வில் கிடைக்காமல் தடையாக இருப்பதை குறித்து தான் பெருமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்வில் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்வில் மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே நாமும் நம்முடைய வாழ்வில் தேவ தயவை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தருகிற சகல நன்மைகளும், அதாவது நம்முடைய வாழ்வில் இருக்கிற வெறுமையும் மனுஷர் கண்களில் தயவும் கிடைக்க பண்ண தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இந்த நாளிலும் அந்த கிருபைகளை தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஆமென்.